பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சோழவந்தான் வாக்காளர் பெருமக்களே, சத்திய சோதனை நாளை மறுநாள் எலெக்ஷன். நல்லவர்களுக்கா தீயவர்களுக்கா என்ற ஒரு சத்திய சோதனை நாளை மறுநாள் நடைபெறப் போகிறது. அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி 4.5 வருஷம் அண்ணன் அந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த 3 வருஷமா திமுக ஆட்சி எப்படி நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்த நலத்திட்டங்களை எல்லாம் இவங்க பறிச்சுக்கிட்டாங்க. மீண்டும் அம்மாவின் நலத்திட்டங்கள், ஐயா எடப்பாடியார் நலத்திட்டங்கள் நமக்கு வந்து சேரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இரட்டலைக்கு ஓட்டு போடணும். யாரு முதலமைச்சரா வரணும்? எடப்பாடியார் ஐயா முதலமைச்சர் வந்தா தான் நமக்கு விடிவு காலம். நம்ம இழந்தது மீண்டும் பெற இரட்டலை சின்னம் வரணும். ஐயா எடப்பாடியார் முதலமைச்சரா வரணும். கொஞ்சம் பலமா சொல்லுங்களேன். யார் முதலமைச்சரா வரணும்? எடப்பாடியார் முதலமைச்சரா வந்தா தான் நமக்கு விடிவு காலம். நம்ம இழந்ததை திரும்பி மீட்டு பெற முடியும். இப்போ இந்த 2 பேர் வர்றாங்க இல்லையா, நமக்கு எடுத்து நிற்கிறாங்க இல்லையா, அவங்க சொந்த சுயநலத்துக்காக வேண்டி ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு கட்சியை மாறுவாங்க, ஒவ்வொரு வேஷ்டியை கட்டுவாங்க. நம்ம ரத்தத்துல இரட்டை இலை, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அப்படின்னு ஒவ்வொரு ரத்தத்துல இருக்கு. நம்ம மாற முடியுமா? நம்ம மாறுவோமா? நம்ம மனசு என்னதான் கொடுத்தாலும் மாறுவோமா? 5000 ரூபாய் 50,000 கொடுத்தாலும் நம்ம கை எங்க போவோம்? இரட்டலைக்கு தான் ஓட்டு போட போவோம். அப்படித்தானே? புரட்சி தலைவர் சின்னம் இரட்டை இலை. இந்த இரட்டை இலையை யாருனால மாத்த முடியுமா? அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன வார்த்தை, எனக்கு பின்னால் இனி 100 ஆண்டு காலம் ஆனாலும் இரட்டை இலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் யாருனாலும் அழிக்க முடியாது, யாருனாலும் இது பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. கடைசியில அவங்க அதுக்கு முன்னாடி எனக்கு பின்னால் சொன்ன வார்த்தை வந்ததே கிடையாது. அன்னைக்கு அம்மா சொல்லியிருக்காங்கன்னா அவங்க தெய்வமா இருந்து நமக்கு வழிநடத்தி போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நடக்குது. எல்லாம் போற இடத்துல எல்லாம் அவ்வளவு எழுச்சியா இருக்கும். நம்ம இருக்கமா இல்லையா? அந்த எழுச்சி நமக்கு ஓட்டா மாறணும். ஓட்டா மாறி பாராளுமன்றத்துக்கு என்ன நீங்க உறுப்பினரா தேர்ந்தெடுத்து அனுப்புனா நம்ம இழந்ததை மீட்டு தர முடியும். நமக்கு தேவைப்பட்டவர்களை என்னால அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆதரவோடு, அவர்கள் ஆசையோடு நம்மளால எதுவும் செஞ்சு தர முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சாதாரண தொண்டனான சிறு விவசாய வீட்டு பிள்ளை எனக்கு இவ்வளவு பெரிய இது கொடுக்கறது வேற கட்சியில ஏதாவது கிடைக்குமா? இப்போ தங்க தமிழ்ச்சனா ஏன் திமுக காரங்க கூட்டாங்க, ஏன் அவரை ஒரு வேட்பாளர் அறிவிச்சாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவர் கையில இன்னைக்கு என்ன வேணா பண்ணலாங்கிற ஒரு இதுல தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அவருக்கு பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அந்த இது மாறணும்னா நீங்க இரட்டை இலைக்கு தவறாம ஓட்டு போடணும். இவங்கெல்லாம் சுயநலக்காரங்க. அவங்க கிட்ட உள்ள சொத்துக்களை காப்பாற்றுங்கிறதுக்காக வேண்டி இரட்டை சின்னத்துக்கு எதிராக இடத்து சின்னத்தை முடக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணாங்கன்னு தெரியும். கட்சி மாறி நம்ம ஆட்சிக்கு எதிராக அவங்க ஓட்டு போட்டு நம்மளை இது பண்ண நினைச்சவங்க. 2வது இன்னொருத்தர் அவர் இதுக்காக வேண்டியவும் லஞ்சம் கொடுத்து டெல்லியில நம்ம சின்னத்தை முடக்கி எப்படியும் இவங்களெல்லாம் காலி பண்ணணும் அப்படின்னு ஒரு ரொம்ப முனைப்பா இருந்து அது கோர்ட் வரைக்கும் போய் அவருக்கான தண்டனை கொடுத்தாங்க. அது எல்லாரும் உங்களுக்கு தெரியும். அதனால நம்ம புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி தமிழர் ஐயா அவர்களின் இரட்டை இலை சின்னமான இரட்டை இலைக்கு வாக்களித்து அதுவரும் வாக்கள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை பாதம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக